والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் கண்ணியமான ஒரு சபையிலே ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நம்ம எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடர்ச்சிகளை படிப்பினை பெறுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிக்கிற விஷயங்களை நம் வாழ்க்கையில் பயனுள்ள விஷயங்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பினை ஆரம்பம் செய்கின்றேன். கடந்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கத்து வாழ்க்கை தாண்டி மதீனாவின் வாழ்விற்கு முன்னால் இடைப்பட்ட பலதரப்பட்ட நிகழ்வுகளை பற்றி நாம் படித்தறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்திய ஒரு நிகழ்ச்சியான ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி நாம் எல்லாம் படித்தோம். நேற்றைய தினம் நம்ம சொன்ன நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் மிக 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 குறைவான செய்திகள்தான். இதனுடைய விரிவான பல செய்திகள், இதில் நடைபெற்ற பல நிகழ்வுகளை குறிப்பிட்டோம் என்று சொன்னால் 30 நாள்களில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை, அந்த வரலாற்றை நம்ம படித்து விட முடியாது. அதனால் நம்மால் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கியும், அதில் எவ்வளவு படிப்பினைகள் பெற வேண்டுமோ அவ்வளவு படிப்பினைகளை கூறியும் நம்ம இந்த வகுப்பை என்ன செய்கிறோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நடத்துகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேட்கிற இந்த விஷயங்களோடு நம்முடைய இல்மை, அறிவை, தேடுதலை நிறுத்திவிடாமல் இதை தாண்டி புத்தக படிப்போடு நம்முடைய தேடுதலை என்ன செய்ய வேண்டும், தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். ரஹீகுல் மக்தூம் என்கின்ற அந்த புத்தகம் இருக்கிறதா இல்லையா, அதை எடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய அந்த தலைப்பின் கீழால் இருக்கக்கூடிய பாடங்களை படித்தாலே போதுமானது. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு அப்புறம் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால், அல்லாஹுடைய அருள் இருந்தால் சில நபர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படிப்போம். ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது பெருவாரியாக அது எடுப்பது சோம்பேறித்தனம். ஃபுல்லாக இவ்வளோ பெரிய புக்கை படிக்கணுமாங்க, சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனால் இன்றைய நாட்களில் நடத்தப்படக்கூடிய அந்த பாடத்தினுடைய தலைப்புகளை பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு 5 பக்கம் 10 பக்கம் வரும். முடிஞ்ச அளவு என்ன செய்யலாம், நம்ம இந்த காலங்களையே நம்ம படித்தோம்னு சொன்னால் நேற்று இந்த விஷயம் கேட்டோம், அப்போ எக்ஸ்ட்ரா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு என்று சொல்லி படிப்பதற்கும் அடுத்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கும் நமக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி என்ன செய்யுங்க, பண்ணுங்க. நேற்றைய தினத்தில் ஹிஜ்ரத்தினுடைய பல நிகழ்வுகளை குறித்து பார்த்தோம். அதில் பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன செய்யலை, சொல்லலை. மக்கத்து குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துன்புறுத்தினார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் இருக்கிறாங்களா இல்லையா, அவருடைய வீட்டிற்கு போய் அவளை அடித்து துன்புறுத்தினாங்க. அவருடைய காதணிகள் எல்லாம் பிந்து கீழே விழுந்துச்சு. அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க,
கொடுமைப்படுத்தினார்கள். அதே போன்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது பலதரப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பல நபர்கள் பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு நபரிடத்தில் சொல்வார்கள், நீங்கள் எங்களை பார்த்ததை மறந்து விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிராக இருப்பார். ஆனாலும் என்ன செய்வார், காஃபிரிடத்தில் போய் நாங்கள் யாரையும் பார்க்கல, வாங்க அந்த பக்கம் போய் தேடுவோம் என்று சொல்லி அப்படியே மாற்றி என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். இது போன்ற பலதரப்பட்ட நிகழ்வுகள் என்ன செய்யும், அந்த இடத்துல அந்த நேரத்தில் நடக்கும். அதன் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனத்து நகரை நோக்கியான பயணம். இந்த பயணத்திற்கு முன்னால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு அந்த மதீனத்து வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போவதற்கு முன்னால் குபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நெருங்குகிறார்கள். அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அந்த பள்ளிவாசலில் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். மக்களுக்கு கிட்டத்தட்ட 100 நபர்கள் அந்த இடத்தில் அந்த தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் இதற்கென்று தனிச்சிறப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய பள்ளிவாசலில் இந்த ஒரு பள்ளிவாசலும் உள்ளடங்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு நாள் சனிக்கிழமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குபா என்கின்ற இந்த பள்ளிவாசலுக்கு வாகனத்திலோ அல்லது நடந்தே வருவார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்களுக்கான சிறப்பை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் தஹர ஃபி பைத்திஹி சும்ம அத்தா மஸ்ஜிதுல் குபா, யார் தன்னுடைய வீட்டிலேயே உது செய்துவிட்டு சுத்தமாகி இந்த மஸ்ஜிதுல் குபாவிற்கு வருகிறாரோ, ஃபஸல்லா ஃபீஹி ரகாத்தைன், அங்கு 2 ரக்காயத்துகளை தொழுகிறாரோ, கான அஜ்ருஹு கஉம்ரத்தின், அவருடைய கூலி உம்ரா செய்ததற்கான கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. உம்ரா செய்தவர்களுக்கெல்லாம் தெரியும், உம்ரா பயணம் ஹஜ்ஜுடைய பயணம் மேற்கொண்டவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம மதீனாவிற்கு அழைத்து செல்கிற பொழுது குபா என்கின்ற ஒரு பள்ளிவாசலுக்கு கூட்டு போவாங்க. அந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கான நன்மை என்ன, உம்ரா செய்ததற்கான ஒரு நன்மை. அப்போ அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு ரசூலுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு பள்ளிவாசலாக இது இருந்துச்சு. அந்த பள்ளிவாசலை கட்டியாச்சு. அடுத்து மதீனாவை நோக்கியான பயணம் தொடர்கிறது. மதீனாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தடைகிறார்கள். அந்த மதீனத்து வாசிகள், அந்த மதீனத்தில் அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சில நாட்கள் அந்த ஊரினுடைய எல்லையில் வந்து நிற்பாங்க, அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள் என்ற அந்த செய்தியை கேட்டதிலிருந்து அந்த ஊருடைய எல்லையிலேயே காத்து கிடப்பார்கள். கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. ரசூலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடந்து வருகிறார்கள். மக்கள் எல்லாம் அபூபக்கரை பார்க்கிறார்கள், இவர்தான் அல்லாஹுடைய தூதர் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை அந்த மக்களில் பெரும்பாலான நபர்கள் பார்க்கவில்லை. காரணம், அந்த மதீனத்து இளைஞர்கள் செய்த ஒரு புரட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தமின்றி யுத்தமின்றி ஒரு ஊரை வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அது மதீனத்துல் முனவ்வரா. அந்த ஊர் பெரும்பாலான நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க என்றே தெரியாதவர்களுக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லுவார்கள், ஒரு கூட்டம், சிறந்த கூட்டம், அவர்கள் யார் தெரியுமா, என்னை அவர்கள் பார்த்திருக்கவே மாட்டார்கள், என்னை பற்றியான செய்திகளை மட்டும் வைத்துக்கொண்டு 2 அட்டையகத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய குர்ஆனை மட்டும் வைத்துக்கொண்டு என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். யார? நம்மை. இப்போ ரசூலை பார்க்காமல் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆசை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமலேயே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்ட அந்த மக்கள் ரசூலை பார்த்தவுடன் அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க, இவர் தான் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னவுடன் கவிதைகளை படிக்கிறார்கள். தலா அல் பத்ரு அலைனா மின் சானியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மதா லில்லாஹி தா
ஐயுஹல் மபூஉஸு ஃபீனா ஜிஅத பில் அம்ரின் முத்தாஅ ஜிஅத ஷர்ரஃப்னல் மதீனா மர்ஹபன் யா கைரதா என்று சொல்லி பலதரப்பட்ட வாசகங்களை பயன்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. இந்த மின் சானியாத்தில் விதா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலிருந்து எங்களுக்கு முழு நிலவு ஒன்று தோண்டி இருக்கிறது, எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தாயி வந்திருக்கிறார் என்று சொல்லி பலதரப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறார்கள். அன்று முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை கொண்டு அந்த மதீனத்து நகரம் மதீனத்துல் முனவ்வரா என்று மாறியது. அதற்கு முன்னால் வரை யஸ்ரிப், நோய் பிடிச்ச ஒரு ஊர். அந்த ஊர் பெரும்பாலான நபர்களுக்கு அது செட் ஆகாது. அந்த ஊருக்கு போய் பல சஹாபாக்களுக்கும் நோய்வாய்க்குள் உட்பட்டாங்க. நம்ம உம்ரா செய்தவர்கள் கேட்டு பாருங்களேன், மக்காவிற்கு போகும்பொழுது நல்லா இருப்பாங்க, நல்ல முறையில் இருப்பாங்க. ஆனால் மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துடும். இங்கேருந்து போகும்போதே 10 அட்டை பேராசிட்டமல் கொண்டு போவாங்க. போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த குளிர், அந்த காலநிலை, அந்த சீதோஷ்ண நிலை அவர்களுக்கு என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் ஒத்து வராது. அப்போ அந்த மதீனத்து வாசிகள் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அந்த மதீனா நகரத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட சிறப்புகளை சொல்லி காட்டுறாங்க. பல சிறப்புகள் அந்த மதீனா என்கின்ற அந்த நகருக்கு இருக்கிறது. என்னென்ன சிறப்புகள் என்று சொன்னால் ஒரு சில சிறப்புகளை நான் சொல்லி காட்டுகிறேன். அந்த மதீனத்து நகரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கான முதல் நாடாக தேர்ந்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஹிஜ்ரத் செஞ்சு போன நகரம் இது இந்த மதீனா என்கின்ற இந்த நகரம்தான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு நகரம் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த மதீனா நகரம்தான். எப்படி அல்லாஹுடைய தூதர் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா அல் மதீனா, இந்த மதீனாவை எங்களுக்கு விருப்பத்திற்குரிய நகரமாக ஆக்குவாயாக. க ஹுப்பினால் மக்கா, நாங்கள் எப்படி மக்காவை நேசித்தோமோ அதே போன்று இந்த மதீனாவையும் நேசத்திற்குரிய விருப்பத்திற்குரிய இடமாக நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போன்று அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில், கண்ணியமான புனிதமான பள்ளிவாசல்களில், அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பள்ளிவாசல்களில் மஸ்ஜிதுல் ஹரமிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி என்கின்ற அந்த பள்ளிவாசல் இங்கு தான் இருக்கிறது, அந்த மதீனாவில் தான் இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலம் ரௌலா என்று ரசூலுல்லாஹுடைய அடக்கஸ்தலம் அங்கு தான் இருக்கிறது. அதே போன்று ரௌலா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய ஒரு தோட்டம் அதுவும் அந்த மதீனத்து முனவ்வரா என்கின்ற அந்த ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. அதே போன்று மஸ்ஜித் குபா என்று சொன்னோம், அதுவும் மதீனாவை ஒட்டி தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்வதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு நகரம் மதீனா தான். இஸ்லாம் மதீனாவை தாண்டி பலதரப்பட்ட ஈராக், ஷாம், சிரியா, யமன் என்று சொல்லி பலதரப்பட்ட நாடுகளை தாண்டுகிற பொழுது ஒவ்வொரு நாட்டு மக்களும் விரும்பினார்கள், எங்களோடு நீங்கள் வாங்கலேன். அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொல்லுவார்கள், எங்களோடு எங்களுடைய தேசத்திற்கு வாங்க, உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவை விட்டு செல்ல மாட்டார்கள். அந்த மதீனாவு தான் எனக்கு விருப்பமான நகரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்க, அங்கே இருந்து விடுவார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவார்கள், தஜ்ஜால் நுழைய முடியாத ஒரு நகரம் இந்த மதீனா என்று சொல்லுவார்கள். அதே போன்று இந்த மதீனா இருக்கிறது, இங்குதான் ஈமான் இறுதியாக ஒதுங்கும் என்று சொன்னாங்க. மறுமை நாளுடைய கடைசியில் ஈமான் உள்ளவர்கள் இந்த மதீனாவில் தான் கடைசியில் தஞ்சமடைவார்கள், ஒதுங்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மதீனாவிற்குள்ளே போகிற பொழுதே ஒரு பெரிய ஒரு மலை இருக்கும். என்ன மலை? என்ன மலை? உஹத் மலை. அந்த உஹத் மலையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இது இருக்கிறது இந்த உஹத் எம்மை நேசிக்கிறது, நாங்களும் இந்த உஹதை நேசிக்கிறோம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனித நகரமாக அறிவித்தார்களோ அதே போன்று இதோ இந்த உஹதிற்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த மதீனாவை நானும் புனித நகரமாக அறிவிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று மதீனா வாசிகளுக்கு எவரேனும் தீங்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினால், தீங்கு செய்ய நாடினால் அவர் நெருப்பில் ஈயம் கரைவதை போன்று அல்லது தண்ணீரில் உப்பு கரைவது போன்று கரைந்து விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கியது தான் என்னது,
இந்த மதீனாவுடைய நகரத்திற்குள்ளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. தன்னுடைய இருப்பிடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அல்லவா, அல்லாஹுடைய தூதர் என்னோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லவா. அந்த அடிப்படையில் எல்லா தோழர்களும் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரை என்னோடு எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய மனதும் புண்படாதவாறு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், என்னுடைய ஒட்டகம் எங்கு அமர்கிறதோ அதை என்னுடைய இருப்பிடமாக, அவருடைய வீட்டை என் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது அப்போ அந்த ஒட்டகத்தின் மீது யாரும் கோவப்பட முடியாது, பிரதானம் இல்லையா. அந்த ஒட்டகத்தின் மீது யாரும் என்ன அந்த ஒட்டகம் அங்கே போய் உட்காருது என்று சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த இடத்தில் அவருடைய வீட்டிற்கு முன்னால் அமர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 1வது நாள் 12ஆம் நாள் என்ன செய்கிறாங்க, அங்கு தன்னுடைய இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு கேந்திரத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை உருவாக்குவதற்கான முயற்சியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குகிறார்கள். ஒரு 2 அனாதைகளுடைய இடத்தை விலக்கி வாங்கி அந்த இடத்தை தயார் செய்து அங்குதான் மஸ்ஜித் நபவி என்கின்ற ஒரு பள்ளிவாசலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதரும் சேர்ந்து அந்த இடத்தில் அழகான ஒரு பள்ளிவாசலை கட்டமைக்கிறார்கள். கட்டும் பொழுது பலதரப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அந்த இடத்துல ஏற்படுகிறது. நீங்கள் ரஹீக்குல் மக்தூம் என்கின்ற அந்த கிதாபை எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலது முறையில் அந்த சஹாபாக்களை உற்சாகப்படுத்துவாங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, மறுமையினுடைய வாழ்க்கையை தவிர இந்த எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல. ஃபக்ஃபிர் லில் அன்சார் அவல் முஹாஜிரா, இதோ இந்த அன்சார்களையும் முஹாஜிர்களையும் மன்னித்தருள்வாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதைகள் பாடுவார்கள். அப்போ இப்படி தியாகத்தில், கஷ்டத்தில், சிரமத்தில் உருவாக்கப்பட்டது தான் மஸ்ஜித் நபவி என்கின்ற பள்ளிவாசல். காரணம், ஒரு சமுதாயத்தை சரியான முறையில் நம்ம வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அடித்தளமாக ஒரு பள்ளிவாசல் தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு நம்ம பள்ளிவாசலை என்னவா பார்க்குறோம், பெரும்பாலும் தொழக்கூடிய ஒரு இடம், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒரு சில இடங்கள் மதரசா, மக்தப் மதரசா அல்லது மதரசா. ஆனால் ரசூலுடைய காலத்தில் அந்த பள்ளிவாசல் தான் அவர்களுக்கான நீதிமன்றமாக இருந்தது. அந்த பள்ளிவாசல்கள் தான் அந்த தோழர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய இடமாக இருந்தது. அந்த பள்ளிவாசல்கள் தான் விளையாட்டு மைதானங்களாக இருந்தது. எல்லாமும் இந்த பள்ளிவாசல் தான். எல்லாம் A to Z. ஒரு இஸ்லாமிய சமுதாயம் எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த பள்ளிவாசல் மூலமாகத்தான் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் தனியாக மதரசா தனியாக என்று இல்லை, பள்ளிவாசல் தான் என்ன செஞ்சது, எல்லா விதமான படிப்புகளும் அங்கு தான் இருந்தது. அப்போ இப்படி பள்ளிவாசலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியதற்கு பின்னால் அடுத்தபடியாக இங்கே மக்காவிலிருந்து வந்தார்களே முஹாஜிர்கள், முஹாஜிர் என்று சொன்னால் ஹிஜ்ரத் என்று சொல்கிறோமே, அந்த வார்த்தையில் இருந்தது தான் முஹாஜிர். ஹஜரா என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்து வந்தான், புலம்பெயர்ந்து வந்தான் என்று அர்த்தம். முஹாஜிர் என்று சொன்னால் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்று அர்த்தம். அதான் நம்ம முஹாஜிர் என்று சொல்கிறோம். அன்சார் என்று சொன்னால் உதவி செய்தவர்கள் என்று அர்த்தம். அதனால தான் மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருந்து வந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்களா இல்லையா, அதனால தான் அவங்களை அன்சாரிகள் என்று சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் ஒரு தோழமையை, ஒரு உறவை ஏற்படுத்தணுமா இல்லையா, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சகோதரத்துவ ஒப்பந்தம் என்கின்ற ஒரு விஷயத்தை கையாளுகிறார்கள். மதீனாவை பொறுத்த வரையில் அங்கு பலதரப்பட்ட, மக்காவில் எப்படி பல கோத்திரங்கள் குலங்கள் இருக்கிறதோ அதே போன்று மதீனாவில் பல மடங்கு இருக்கிறது. இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இது அல்லாத மற்ற சமயத்தை சார்ந்தவர்களும் இங்கு இருக்கிறார்கள். யூதர்கள் இருக்கிறார்கள். யூதர்களில் பனு நதீர், பனு கைனுகா, பனு குரைலா என்று சொல்லக்கூடிய பெரும் கோத்திரத்தில் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. மற்ற சமயத்தை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக செய்யக்கூடிய விஷயம், முஸ்லீம்களோடு ஒரு ஒப்பந்தம், முஸ்லீம்களோடு ஒரு தோழமையை என்ன செய்கிறாங்க, உண்டாக்குகிறார்கள். ஒவ்வொரு நபரிடம் ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, நீங்கள் இந்த நபரோடு சகோதரத்துவத்தை பேணிக் கொள்ளுங்கள்,
நீங்கள் இந்த நபரோடு சகோதரத்துவத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபித்தோழர்கள் சொல்லி காட்டுறாங்க. நம்ம இந்த நேரத்தினுடைய பற்றாக்குறையின் காரணமாக ஒரே ஒரு நபித்தோழரை மட்டும் சொல்கிறேன். நம்ம நேற்று தினம் படித்தோம், மக்காவிலிருந்து வருகிற பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையாக வெற்று கையாக மதீனாவிற்கு வந்தார். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவரும் ஒரு பெரிய பணக்காரர். எப்படி மக்காவில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று இருந்தாரோ, இங்கு ஸஅத் இப்னு ரபீ மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவரோடு ஒரு தோழமை ஏற்படுத்துகிறார்கள். இவர் உங்களுடைய சகோதரர் என்று சொன்னால் நம்ம நினைக்கக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று சொன்னா இல்லையா, இந்த சகோதர சகோதரிகள் மாதிரி கிடையாது. நம்ம பார்த்தோன்னே சகோதரா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த சகோதர சகோதரிகள் மாதிரி அவங்க என்ன செய்யலை, பழகலை. பாருங்க, அந்த ஸஅத் இப்னு ரபீ தன்னுடைய சகோதரரை பார்க்கிறார். என்னோடு பிறந்த ஒரு சகோதரன் இப்படி நிற்கிறான் என்று சொன்னால் நான் எப்படி இருப்பேன் இன்னைக்கு, அதை கூட அப்படி பார்க்கறது கிடையாது. ஆனால் ஈமானால் உருவாக்கப்பட்ட அந்த சகோதரத்துவம் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு துணியும். அந்த ஸஅத் இப்னு ரபீ சொல்லுகிறார், இந்த மதீனத்து நகரிலே எனக்கு பல தோட்டங்கள் இருக்கிறது, இந்த மதீனத்து சந்தையிலே எனக்கு பல கடைகள் இருக்கிறது, என் சொத்தில் சரி பாதியாக பிரித்து அனைத்தையும் உன் பெயருக்கு நான் தருகிறேன், நீ வைத்துக்கொள். அடுத்ததாக, என் சகோதரனுக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கிறான், அப்துர் ரஹ்மான் எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள், உனக்கு விருப்பமான மனைவியை சொல், அவளை நான் தலாக் செய்து விடுகிறேன், 4 மாதம் 10 நாள் கழித்து அவளுடைய இத்தாக்குடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் நீ திருமணம் முடித்து கொள்ளலாம் என்று தன்னுடைய குடும்பத்தையே பங்கிட்டு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ எந்த அளவிற்கு அந்த ஈமானுக்காக ரசூல் உருவாக்கிய அந்த சகோதரத்துவத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை வரும் அவருடைய உள்ளத்தில். ஆனாலும் கடைசியில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அன்பு சகோதரா, அல்லாஹ் உன்னுடைய செல்வத்திலும் உன்னுடைய குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும். எனக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா, நானும் உன்னை போன்று மக்காவில் பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தவன் தான். ஆனால் எனக்கு இன்று என்ன தேவை தெரியுமா, மதீனாவில் எனக்கு ஒரு சந்தையை காட்டு, ஒரு கடையை காட்டு, எனக்கு கடனாக சிலவற்றை கொடு, அதை வைத்து நான் வியாபாரம் செய்து கொள்கிறேன். சில பாலாடை கட்டிகள் சில விஷயங்களை கொண்டு வியாபாரத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நேற்றைய தினம் நம்ம ஒரு வசனத்தை சொன்னோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனம் சொல்லுகிறான், வல்லதீன ஹாஜரு ஃபீனா, நம்முடைய விஷயத்தில் எவர்கள் ஹிஜ்ரத் செய்து, வல்லதீன ஹாஜரு ஃபில்லா, அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்து யார் வந்தார்களோ, அவர்களுக்கு நாம் ஆட்சி கொடுப்போம், ஃபித்துன்யா ஹசனத்துன், இந்த உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்போம் என்று எல்லாம் சொன்னானே. நமக்காக அநீதி இழைக்கப்பட்டு துன்பங்கள் கட்டவிழ்க்கப்பட்டதற்கு பின்னால் எனக்காக அல்லாஹ்விற்காக யார் தன்னுடைய குடும்பத்தை, பொருளாதாரத்தை, ஊரை, எல்லாவற்றையும் துறந்து விட்டு நமக்காக வந்தானே, அவனுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவோம் என்று சொன்னானே. வந்த எல்லா சோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, சிறந்த ஒரு வாழ்க்கை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்பார்கள், வெளியே போர் நடக்குதா? இல்லை, அப்துர் ரஹ்மானுடைய வியாபார கூட்டம் சென்று அதனுடைய லாபத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறது குதிரையில். எல்லா வரலாற்று அறிஞர்களும் எல்லா நபித்தோழர்களுடைய சொத்தையும் ஒரு பட்டியலில் கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்னுடைய சொத்து பட்டியலை இன்று வரையும் போட முடியவில்லை. அவ்வளவு சொத்து அவருக்கு. அவருடைய சொத்தை அவருடைய மரணத்திற்கு பின்னால் 3ஆக பிரித்தார்கள். ஒன்று அவருடைய வாரிசுக்கு, ஒன்று இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு, ஒன்று அந்த மதீனா நகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் அதனுடைய பங்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு பங்கு அந்த குடும்பம் முழுவதற்கும் போதுமானதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ எவ்வளவு சொத்துக்களை சேகரித்து வைத்திருந்த ஹலாலான சொத்து, 100% ஹலாலான சொத்து. இப்போ முன்மாதிரி முஸ்லீம் வணிகராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவர்கள் தொழுகை நிற்கக்கூடிய இடம் எது தெரியுமா? இமாமிற்கு பின்னால். இன்றைக்கு வேலை இருக்குதுங்க, இன்றைக்கு
எனக்கு அந்த வேலை இருக்குது, இவ்வளவு என்னால் நேரம் ஒதுக்க முடியலை, பிஸி ஷெட்யூல் என்று சொல்கிறோமே, அவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு படிப்பினை. அந்த அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கக்கூடிய இடம் அது. ஒவ்வொரு வக்திலும் இமாமிற்கு பின்னால் வந்து நிற்பார்கள். அல்லாஹ் சொல்றான், நுபவ்வியன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனத்துன், இந்த உலகத்திலேயே அழகிய வாழ்க்கையை கொடுப்போம். அவர்களுக்கு என்ன செய்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அதே போன்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கினுடைய ஆளுநராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முறை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு அடிமை எவ்வளவு ஒரு துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆரம்பத்தில் மக்காவில் ஈராக்கினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க, சக்கராத்தில். தன்னுடைய மகனை அழைப்பாங்க, அழைத்து சொல்லுவாங்க, தன்னுடைய மகன் சொல்லுவாங்க, என்னுடைய தந்தையே நீங்கள் நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், ரசூல் உங்களுக்காக ஹவுலுல் கௌசரில் காத்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஹப்பாப் சொல்லுவார்கள், தன்னுடைய வீட்டு பெரிய ஒரு வீடு, அந்த வீட்டு வாசலை மூட மாட்டாங்க. காரணம், அந்த வீட்டினுடைய வாசலில் தங்க காசுகள் பொற்குவியலை போட்டு வச்சுருப்பாங்க, தேவையானவர்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி சொத்துக்களை வைத்திருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்னிடத்தில் சொன்னார்கள், ஹப்பாப், இந்த உலகத்தை விட்டு நீ செல்லுகிற பொழுது ஒரு பயணிக்கு என்ன தேவையோ அது மட்டும் உனக்கு போதுமானது தான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இந்த உலகத்தை விட்டு செல்வதை நானும் பார்த்தேன். அவர் செல்லுகிற பொழுது அவரிடத்தில் எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்றார். ஆனால் இன்று என்னிடத்தில் 40,000 திர்ஹம் தங்க தீனார்கள் இருக்கிறது, இதையெல்லாம் அல்லாஹுடைய பாதை நான் கொடுக்கிறேன், என்னுடைய கஃபன் துணியை கொண்டு வாருங்கள். கஃபன் துணி கொண்டு வரப்படுகிறது. அதை பார்த்து அழுகிறார். ஹம்சா என்கின்ற மிகப்பெரிய ஒரு போராளி இருந்தார், ஒரு தியாகி இருந்தார், அவருக்கு இந்த கஃபன் கூட இல்லை. முஸஅப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தியாகி இருந்தார், அவருக்கு போதுமான அளவு கஃபன் துணி நாங்கள் பார்க்கவில்லை. அவருடைய தலையை மறைத்தால் கால் தெரிந்தது, காலை மறைத்தால் தலை தெரிந்தது. ஆனால் அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை தந்திருக்கிறானே, இந்த உலகத்திலேயே நான் பட்ட கஷ்டத்திற்கான கூலியை அல்லாஹ் தந்து விட்டானோ என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். லனுபவ்வியன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டினான். அல்லாஹ்விற்காக ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு பலனை இந்த உலகத்தில் அல்லாஹ் காட்டினான். மறுமையில் இதை விட பயங்கரமான செஞ்சுவான், அல்லாஹ் காட்டுவான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ ஒப்பந்தத்தை குறித்து பேசுகிறார்கள். இதை குறித்து அல்லாஹும் சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். எப்படி? குர்ஆனிலே 8வது அத்தியாயம் 74வது வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது ஃபீ சபீலில்லாஹ் வல்லதீன ஆனு வ நஸரு வ உலாயிக ஹுமுல் முஃமினூனல் ஹக்கா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஈமான் கொண்டு வந்தார்களே, அதே போன்று அல்லாஹுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, மேலும் அவர்களுக்கு உதவி செய்தார்களே, இவர்கள்தான் ஹவுமுல் முஃமினூனல் ஹக்கா, உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, வரிசுகுன் கரீம், கண்ணியமான வாழ்வாதாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று இன்னொரு 59வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், முஹாஜிர்கள் மதீனாவிற்கு வருகிற பொழுது அவர்கள் எப்படி களப்பற்ற முறையில் இருந்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு உதவி செய்த அந்த ஒரு மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி பெற்றவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று 9வது அத்தியாயம் 20வது வசனத்திலும் அதே போன்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களை புகழ்ந்து பேசி காட்டுகிறான். அப்போ இந்த ஒரு சுப செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அவர்கள் செய்த தியாகம். அல்லாஹ் அவர்கள் இப்படி பாராட்டி அவர்களுக்கு இப்படிப்பட்ட சுப செய்திகளெல்லாம் சொல்லி காட்டுகிறானே, அவர்களுடைய தியாகம், அவர்கள் சகோதரத்துவம் என்கின்ற அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் அவர்கள் இருந்த அந்த சகோதரத்துவத்தினுடைய அந்த உணர்வு, அப்படி அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் 8வது அத்தியாயம் 63வது வசனத்திலே, வஅல்லஃப பைன குலூபிஹிம், அல்லாஹ் தான் அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தினான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து நபியே நீங்கள் அவருடைய உள்ளத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தினாலும் அது உங்களால் முடிந்திருக்காது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒற்றுமை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று 3வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்அப்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ் தான் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தினான். நீங்கள் பிரிந்து கிடந்தீர்கள்,
நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் எல்லாம் நெருங்கிய ஒரு தோழர்களாக, இஹ்வானாக, சகோதரர்களாக ஆகினீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாமும் சகோதரன் என்று சொல்லுகிறோம். இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் சகோதரன் என்று சொல்லுகிறோம். ஒரே ஊரில் இருக்கிறோம், ஒரே ஜமாஅத்தில் இருக்கிறோம், அல்லது ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக சலாம் கூட சொல்லாமல் விலகி செல்லக்கூடிய சகோதரத்துவம் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் காரணம்? குரோதம், பொறாமை, வெறுப்பு, வஞ்சகம் என்று பலதரப்பட்ட தீய கசடுகள் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் உலகத்தில் இப்படியே வாழ்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால், இதே குரோதத்தோடு, இதே கசடுகளோடு இந்த உலகத்தை விட்டு போக முடியுமா? நம்ம அப்படி போனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அப்ப இதையெல்லாம் பிரயோஜனமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சகோதரத்துவத்தை அல்லாஹும் ரசூலும் எப்படி சொன்னார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நாம் சரி செய்ய வேண்டும். உண்மையான ஒரு முஃமின் யார்? உண்மையான ஒரு முஃமின் யார்? நாம் எல்லாம் நினைக்கிறோம், இந்த வேளை தொழுகிறான், நல்ல முறையில் ஜகாத்து கொடுக்கிறான், நோன்பு நோக்கிறான், தான தர்மங்கள் செய்கிறான், இவன் உண்மையான முஃமின் என்று சொல்லுகிறோம். ஆனால் ரசூல் ஒற்றை வார்த்தையை சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிமால் எவனுக்கு பிறர் மூலமாக துன்பம் கொடுக்க மாட்டானோ, அவன் மூலமாக நாவாலும் கரத்தாலும் நிம்மதி பெறுகிறானோ, அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னார்கள். ஒருவனை பார்த்து இவங்கிட்டலாம் மனுஷன் பேச முடியுமா என்று ஒருவன் பயந்தால் அவன்தான் மோசமான படைப்பு, மோசமான மனிதன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லாம் விரும்ப வேண்டும். மாஷா அல்லாஹ், அவர்கிட்ட பேசினா நல்ல ஒரு மஹப்பத்தாக பேசுவாருங்க, மனசுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவார், நல்ல மனசு, படைப்பினங்களின் நல்லவன். இவன்ட்டெல்லாம் பேசினா மனுஷன் பேச முடியுமா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், குடும்பத்தில் இவர்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? மனைவி சொல்லுகிறாள், இவர்கிட்ட பேச முடியுமா? எடுத்த உடனே சண்டை. இது படைப்பினங்களில் மோசமான ஒரு படைப்பு. அப்போ மக்கள் பேசுவதற்கு, என்னோடு உறவு கொண்டிருக்கக்கூடிய, என்னோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் பேசுவதற்கு நான் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்க வேண்டும். அவர்களுடைய ரகசியங்களை, அவர்களுடைய குற்றங்களை, குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். சகோதரத்துவத்தை பேணுவது இதெல்லாம் என்னது? சகோதரத்துவத்தை பேணுதல் என்று சொன்னால் வெறும் வார்த்தையால் அல்ல, எல்லா நடவடிக்கைகளையும், அவனை பற்றியான, என் சகோதரனை பற்றியான ஒரு குறை இருக்கிறதா, அதை மறைக்க பழக வேண்டும். அதை அம்பலப்படுத்தக்கூடாது, அவனை கேவலப்படுத்த நினைக்கக்கூடாது. அவனுடைய மானம் இந்த காபாவினுடைய புனிதத்தை விட புனிதமானது. அப்போ அதை கண்ணியப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மறுமையில் ஒரு மனிதனை அழைப்பான், எல்லா மனிதர்களுக்கு மத்தியில் திரை போட்டு விடுவான். அவனுக்கும் அல்லாஹிற்கு மட்டும் விசாரணை. இந்த தவறு செய்தாயா, தவறை செய்தாயா? ஆமே அல்லாஹ் செய்தேன். கடைசியில் அல்லாஹ் எல்லா தவறையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், எல்லா மனிதர்களையும் நீ பகிரங்கமாக விசாரணை செய்கிறாய், என்னை விசாரிக்கிற பொழுது நீ ரகசியமாக என் குறைகளை யாருக்கும் தெரியாமல் விசாரணை செய்கிறாயே, ஏன் என்று கேட்கிற பொழுது, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது உன் சகோதரனின் குறைகளை நீ மறைத்தாய் அல்லவா, அதனால் இன்றைய தினம் உன் குறைகளை நான் மறைக்கிறேன். நான் தான் உன்னை விட அதிக அருளுக்குரியவன், குறைகளை மறைப்பதில் நான் தான் மிக பெரியவன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாளை மறுமையில் அல்லாஹ் குறைகளை மறைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகோதரத்துவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்போ பலதரப்பட்ட விஷயங்களை இந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும். நீங்கள் எவரும் வலா துபாகலு வலா துஹாசது வலா ததாபரு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள். கூனு இஹ்வானுல்லா, கூனு இபாதுல்லாஹி இஹ்வானுல்லா, அல்லாஹுடைய அடியார்களாக, சகோதரர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க வேண்டாம், அது ஒரு பாவம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக முஸ்லீம் அல்லாத நபர்களோடு ஒப்பந்தம், யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு ஒப்பந்தம். இங்கு மதீனாவில் வாழுகிற பொழுது இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. அதே போன்று இதுவர் மதீனாத்து நபர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது.
எங்களோடு துணையின்றி என்ன செய்ய வேண்டும், அவர்களை எதிர்க்க வேண்டும். இப்படி சொல்லி பலதரப்பட்ட ஒப்பந்தங்களை இந்த மக்காவில் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மாற்று மத சமயத்தர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தில் ஒப்பந்தங்களை போடுறாங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம் அந்த மதீனத்து நகரிலே முதலாவது என்ன செய்கிறது, நடக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பலதரப்பட்ட போர்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி போரினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அதற்கப்புறம் இஸ்லாத்தினுடைய மாபெரும் ஒரு போர், அது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த உஸ்தாதுமார்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆக இன்றைய தினம் நம்ம படித்த விஷயத்தில் ஹிஜ்ரா, அதற்கு பின்னால் அந்த சகோதரத்துவ ஒப்பந்தம், இதிலிருந்து நம்ம விளங்கக்கூடிய மகத்தான ஒரு 2 படிப்பினைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹிஜ்ராவிலே சொல்லலாம். சுருக்கமாக ஒரே வார்த்தையில், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை நம்பி நாம் ஒரு காரியத்தை இறங்கினோம் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் நம்மை இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் கடைசி கட்டத்தில் நமக்கு உதவி செய்வான். அப்படித்தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களா இல்லையா, ஃபிரௌனிடத்தில் தப்பித்து விட்டு பனி இஸ்ரவேலோடு ஓடி வருகிறார்கள். பனி இஸ்ரவேலோடு வராங்க. அந்த கடலுக்கு அருகில் வருகிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், மூசாவே கைவிட்டு விட்டாயே, அந்த ஃபிரௌனிடத்தில் இருந்தால் கூட அடிமையாக வாழ்ந்திருப்போம் நாங்கள், இப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் மரணித்து விடுவோமே, ஒன்று கடலில் குடித்து மரணிக்க வேண்டும், அல்லது ஃபிரௌன் எங்களை கொண்டு விடுவான், இப்படி கொண்டு வந்து எங்களை மாட்டி விட்டாயே, கைவிட்டு விட்டாயே மூசா. இப்பொழுது மூசா சொல்லுகிறார் அலைஹிஸ்ஸலாம், கல்லா, அப்படியல்ல, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இப்பொழுதும் என் ரப்பு என்னுடன் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அதுவரைக்கும் தண்ணீர் மூழ்கடிக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅவ்ஹா இலா மூசா, மூசாவிற்கு நாம் வஹி அறிவிக்கிறோம், அந்த தடியை கொண்டு அடியுங்கள், அந்த ஊற்று பிறக்கிறது, அந்த இடத்தில் வழி பிறக்கிறது, மக்கள் எல்லாம் தப்பிக்கிறார்கள். அதே இடத்தில் ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடிக்கிறான். அப்போ அல்லாஹ்வை நம்பி நாம் ஒரு காரியத்தில் இறங்குகிறோம் என்று சொன்னால் கடைசி கட்டம் வரைக்கும் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான், ஆனால் கைவிட மாட்டான். முஃமின்களுக்கு சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பான், ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். அலைஸ சுஹ்பு கரீப், சுபஹ் நமக்கான வெளிச்சம், நமக்கான சுபஹ் என்பது மிக நெருக்கத்தில் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது 24வது அத்தியாயம் 51வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்தால், சகோதரர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு என்பது இருக்கத்தான் செய்யும். ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 2 குழந்தை, அந்த 2 குழந்தை அந்த தாயிடத்தில் தான் பால் அருந்தியது, அந்த தாய் கையில் தான் உணவு சாப்பிட்டது. ஆனால் அந்த 2 நபருடைய சிந்தனையும் வெவ்வேறுபட்டதாக இருக்கிறது. என்னை போன்று என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரி, என் உடன் பிறந்தவர் சிந்திக்க மாட்டான், எனக்கு மாற்றமாகவோ வேறு எப்படியோ சிந்திப்பான். என் உடன் பிறந்தவர்கள் எப்படி சிந்திக்கிற பொழுது யாரோ மற்றொருவர் எப்படி வேண்டுமானாலும் சிந்திக்கலாம் அல்லவா? அப்போ அதற்காக அவர்களை நாம் பகைத்து கொள்வது, அவர்களை வெறுப்புணர்வோடு பார்ப்பது நம்மிடத்தில் நிச்சயக்கூடாது, இருக்கக்கூடாது. எத்தனை நாட்கள் தான் வெறுப்புணர்வோடு இருந்தாலும் நாம் முதலில் போய் அந்த வெறுப்புகளை களைய வேண்டும். அவர்கள்தான் சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொன்னார்கள், முதலில் யார் அந்த வெறுப்புகளை களைந்து சலாம் சொல்லி ஆரம்பம் செய்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கிறார். அப்போ அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் உங்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், யகூலு சமிஅனா வ அதாஅனா, அவர்கள் சொல்லுவார்கள், கேட்டோம் கட்டுப்பட்டோம். மாற்று கருத்தெல்லாம் அல்ல, மாற்று கருத்தெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, கேட்டோம் கட்டுப்பட்டோம். ஓ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து அல்லது மதீனாவிலே அவர்களுக்கு உதவி செய்து எப்படி வெற்றியாளர்களாக மாறினார்களோ அந்த சஹாபாக்களை போன்று நாமும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை படித்து அதிலிருந்து பாடங்கள் படிப்பினைகள் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான கேள்வி பெண்கள் பகுதியில் முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள்ளால் நுழைவதற்கு முன்னால் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள்.
அந்த பள்ளிவாசலுடைய பெயர் என்ன, அந்த பள்ளிவாசலில் முதலில் ஜுமாவுடைய தொழுகை நடைபெற்றது, அதில் கலந்து கொண்ட நபர்களின் எண்ணிக்கை என்ன? சரி, ஆண்களுக்கு மதீனாவினுடைய சிறப்புகள் என்று சொல்லி அப்படியே ஒரு பட்டியலை போட்டேன். அதில் அதிகபட்சம் யார் சொல்லுவீங்க? சரி சொல்லுங்க. தஜ்ஜால் மதீனாவிற்குள் நுழைய மாட்டான். சிறந்த இரண்டாவது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி அங்கே இருக்குது. வேற ரசூலுல்லாஹுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்குது. வேற ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, மா பைன பைத்தி ஒ பைன மெம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா. என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலை என்று சொன்னாங்க. அந்த பூஞ்சோலை அங்கே தான் இருக்குது. வேற ஈமான் அங்கே தான் கடைசி அவங்க. வேற அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அவர் பரிசு அந்த சகோதரருடைய பேர் ஹக்கீம், அந்த சகோதரருக்கு இன்ஷா அல்லாஹ். வேற சிறப்பு உஹது மலை சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரத் செஞ்ச முதல் இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான ஒரு இடம். பல தரப்பட்ட நாடுகளில் மக்கள் அழைத்தாலும் கடைசியில் அங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரியா? சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஜமீஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக, நம்முடைய இல்மில் அபிவிருத்தி செய்வானாக. பெண்கள் ஹஸ்னா அப்படின்றவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ள விஷயங்களாக ஆக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இறுதி வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாற்றினை முழுவதுமாக படிப்பதற்கு இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீகை தருவானாக. சுப்ஹானக்கல்லாஹு ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.